அரசர் போட்டி ஒன்றை அறிவிக்கிறாரு. என்னன்னா கோட்டை கதவுகளை கைகளால திறந்து தள்ளணும். வெற்றி அடைஞ்சா நாட்டுடைய ஒரு பகுதி தானமா தரப்படும். தோல்வி அடைஞ்சா அடைந்தவனுடைய கை வெட்டப்படும். மக்கள் பலவாறு யோசிச்சு பயந்து அந்த போட்டியில யாரும் கலந்துக்கல. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில கலந்துக்க முன்வந்தான். போட்டியில தோத்துட்டா உன்னுடைய கைகளை வெட்டிடுவாங்க, உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஐயா, ஜெயிச்சா நானும் ஒரு அரசன், தோற்றா ஒரு கைதானே போகும், உயிர் இல்லையேன்னு சொல்லிட்டு கோட்டை கதவுகளை தன் கைகளால தள்ளுறான் அந்த இளைஞன். என்ன அதிசயம், கதவுகள் சட்டுன்னு திறந்துருச்சு. ஏன்னா கோட்டை கதவுகள் தாழ்பால் போடல, திறந்துதான் இருந்துச்சு. பல பேர் இப்படிதான் இருக்காங்க. தோத்துடுவோமோ, எதையாவது இழந்துடுவோமோன்னு எதுக்குமே முயற்சி செய்யாமலேயே விட்டுறாங்க. எல்லோருக்கும் தெரிஞ்ச முயலாமை கதையில முயலுடைய தோல்விக்கு முயலாமை தான் காரணம். என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி அடைஞ்சிடலாம்.